ஆகஸ்ட் 17 முதல் வருகையில்லா ஆவணப்பதிவு பத்திரப்பதிவு துறையின் அதிரடி உத்தரவு. தமிழ்நாடு அரசின் பத்திரப்பதிவுத்துறை பொதுமக்களின் வசதிக்காக டிஜிட்டல் சேவைகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரு புதிய மிகப்பெரிய புரட்சிகர மாற்றத்தை அறிவித்துள்ளது. டிஎன்-ரிஜினெட் இணையதளம் வாயிலாக நேரடி வருகை தேவைப்படாத பதிவு முறைகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த புதிய அதிநவீன டிஜிட்டல் முறையானது வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் கட்டாயமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. மக்களை மையமாக கொண்ட இந்த டிஜிட்டல் முயற்சியின் முதற்கட்டமாக கட்டுமான நிறுவனங்களிடமிருந்து வாங்கப்படும் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளின் முதல் விற்பனை, மனைப்பிரிவுகளின் முதல் விற்பனை உள்ளிட்ட குறிப்பிட்ட முக்கிய ஆவணப்பதிவுகளுக்கு நேரில் வர தேவையில்லை. இந்த சேவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் ஆகஸ்ட் 17 முதல் இந்த வகை ஆவணப்பதிவுகளை மேற்கொள்வதில் நேரில் வருகை தேவையில்லாத பதிவு சேவை முறையை பயன்படுத்துவது முழுமையாக கட்டாயமாக்கப்பட இருக்கிறது. இந்த சேவையை தடையின்றியும் சுமூகமாகவும் பெற வழிவகுக்கும் வகையில் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கும், வங்கிகள், நிதி நிறுவனங்கள், கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் இதர அங்கீகரிக்கப்பட்ட பங்குதாரர்களுக்கும் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு முன்பாக தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை தயார் நிலையில் வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன. பிரத்யேக பின்புலமாக நேரடி புகைப்படங்கள் எடுக்கும்போது நிறுவனத்தின் பெயர் அல்லது பயனரின் விவரங்கள் தெளிவாக தெரியும் வகையில் எளிமையான பின்பகுதியை அமைக்க வேண்டும். நேரடி புகைப்படங்களை பதிவு செய்யக்கூடிய உயர்தர வெப் கேமராக்களை நிறுவி அமைப்புகளை சரி செய்து சோதித்து பார்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மன்ற நிறுவனத்தின் L0 மற்றும் L1 ஆகிய இரு வகையான கைரேகை பயோமெட்ரிக் சாதனங்களையும் அண்மை கால மென்பொருள்கள் டிரைவர்களுடன் செயல்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். தேவைப்படும் இடங்களில் அங்கீகாரத்தை உறுதிப்படுத்த மன்ற நிறுவனத்தின் ஐரிஸ் ஸ்கேன்களை நிறுவி அமைப்புகளை சரி செய்து தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதிவேக பிராட்பாண்ட் இணைப்பும் தேவைப்படுகிறது. தடையற்ற பயோமெட்ரிக் சரிபார்ப்பு, நேரடி புகைப்படம் எடுத்தல், ஆவண பதிவேற்றம் மற்றும் இதர பதிவு செயல்பாடுகளை மேற்கொள்ள குறைந்தபட்சம் 100 Mbps வேகமுள்ள நிலையான இணைப்பு தேவைப்படுகிறது. இந்த சேவையை தொடங்குவதற்கு முன்பாக அனைத்து சார் பதிவாளர்களும் தங்கள் பங்குதாரர்களுக்கு டிஎன்-ரிஜினெட் தளத்தில் தங்களுக்கு நுழைவு அடையாளங்களை உருவாக்கி செயல்படுத்தியிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.